இந்தியாவுக்கு ரஷ்ய அதிபர் புத்தினுடைய வருகை இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில் அதிபர் புத்தினுடைய இந்திய பயணம் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, வர்த்தகம், கூட்டுறவு, இந்த 3 விஷயங்கள் தான் இரு நாட்டுக்கும் நம்ம பிரதானமாக பார்க்குறதா இருக்குது. அதுவும் பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுன்றது பார்த்தீங்கன்னா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலவு. இந்த யுக்ரைனுடனான யுத்தத்துக்கு அப்புறம் தான் வர்த்தக ரீதியாகவும் நம்ம ரொம்பவே வலுவடை ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம சர்வதேச அளவில் ஒரு கூட்டுறவு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்பயுமே நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. எப்பவுமே அமெரிக்கா, சீனா நமக்கு உறவுகள் அப்பப்போ கசந்தாலுமே ரஷ்யா கூட எப்பயுமே கோயிங் ஸ்டடி அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு. இந்த நிலையில புட்டினோட இந்த இந்திய பயணத்தில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியாக தான் நிறைய எதிர்பார்ப்புகள் சொல்றாங்க. குறிப்பா இந்தியா ரஷ்யா இடையான பொருளாதார திட்டம் 2030ஆம் ஆண்டிற்கான ஒரு திட்டம், இது பத்தி தான் அதிக முக்கியத்துவம் கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. தற்போதைய நிலையில இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். பார்த்தீங்கன்னா 6500 கோடிக்கும் மேல வர்த்தக மதிப்பீடானது போயிட்டு இருக்கு. இதை 2030ஆம் ஆண்டுல எந்த அளவுக்கு அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க? 10,000 கோடி டாலர்கள் என்ற அளவுக்கு இதை உயர்த்த வேண்டும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அதனை நோக்கி தான் இரு நாடுகள் தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலையில இங்க சென்னையும் ஒரு முக்கிய இடம் பிடிக்குது. இந்த சந்திப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக்கோட சென்னை, இந்த 2 பகுதிகளுக்கும் இடையேயான கடற்பாதை வர்த்தகம் இது மேம்படுத்தப்படுமா அப்படின்றது குறித்தான எதிர்பார்ப்பும் இப்போ அதிகரிச்சிருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலுமே இதை இன்னும் அதிகப்படுத்தணும், இரு இடங்களுக்கும் இடையேயான போக்குவரத்தை, இந்த வணிகம் சார்ந்த போக்குவரத்து அதிகப்படுத்தணும் அப்படின்னும். இதனாலவே சென்னை பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சென்னை போர்ட் இருக்கு, அப்புறம் எண்ணூர் போர்ட் இருக்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளியும் இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டினேஷனா ரஷ்யா இந்தியா இடையான வர்த்தக உறவை பொறுத்த வரைக்கும் சென்னை அந்த முக்கிய இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது அது சம்பந்தமா ஏதான அறிவிப்பு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இங்க எழுந்திருக்கு. ஆனா இந்த சந்திப்பு எப்போ எந்த நகரத்தில் சந்திக்க இருக்காங்க, இந்த மாதிரியான அறிவிப்பு இப்போதைக்கு வரல. வரும் நாட்கள்ல அது அறிவிக்கப்படும். ஆனா பணிகள் துவங்கிடுச்சு அப்படின்றது மட்டும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க.